என்ஐஏ சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 6 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. என்ஐஏ நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், சோதனையில முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? அருணா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சென்னை மற்றும் திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட தென்காசி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல என்ஐஏ அதிகாரிகள், தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் 6 இடங்கள்ல சோதனையில் ஈடுபட்டார்கள். இந்த சோதனையில் முக்கியமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவலை என்ஐஏ அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு மடிக்கணினி, 7 மொபைல் போன்கள், 8 சிம் கார்டுகள், 4 பென் டிரைவ்கள் உள்ளிட்ட முக்கியமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமான தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 2022ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி சேலம் புளியப்பட்டி பிரிவில் வாகன சோதனையின் போது நவீன் சக்கரவர்த்தி மற்றும் சஞ்சய் பிரகாஷ் என அடையாளம் காணப்பட்டு 2 கைது செய்யப்பட்ட தொடர்ந்து தமிழக காவல்துறை முதல் வழக்கு பதிவு செய்தது. அதில் தொடர்பான விவரங்களையும் சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி முக்கியமான இந்த என்ஐஏ சோதனையில் முக்கியமான தகவலை திரட்டப்பட்டிருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. அருணா, தமிழகத்தில் இன்று நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ஆனந்தன்.